முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ். நம்ம முசிறியில் மேலசாலியத்திலிருந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனுக்கு வெகு சிரத்தையாக விரதம் இருந்து நீண்ட நாட்கள்லாம் விரதம் இருந்து பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பாத யாத்திரை செல்ல இருக்காங்க. அவங்கள பற்றிய நிகழ்ச்சிகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சாமி. நீங்கள் எவ்வளோ நாட்களாக விரதம் இருக்கீங்க? விரதம் ஒரு மண்டலம், அரை மண்டலம், 48 நாள் அல்லது 24 நாள் அல்லது 12 நாள். எத்தனை நாள் நடைப்பயணமாக நீங்கள்? நடைப்பயணம் 4 நாள் சாமி. 4 நாள். இது பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் நீங்கள் இதை செய்கிறீங்களா, இல்லை மற்ற காலங்கள்லையும் நீங்கள் அந்த மாதிரி மாலை போட்டு முருகன் மேலே கொண்ட ஈடுபாடு எப்படி இருக்கு? இல்லை சாமி, பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான். பங்குனி உத்திரம் இது 7 வருஷமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். 7 வருஷமா. முதல்ல நீங்கள் போகிறப்ப எவ்வளோ பேர் போனீங்க? இப்போ எவ்வளோ பேர் போயிட்டு? ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது 5 பேர் போனோம் சாமி. இப்போ 60 பேரில் இருக்குது. அப்போ எத்தனை, அதாவது மைல் தூரம் நீங்கள் நடக்கிறீங்களே? 180 கிலோமீட்டர். இங்கேருந்து மொத்தமாக 180 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு நேரம். எந்த ஊர் பாதை வழியாக நீங்கள் போயிருக்கீங்க? நம்ம குளுத்தோட ஐயர்மலை, பஞ்சப்பட்டி, அப்படி அந்த லைனில் கோயிலூர், பாளையம், கோவிலூர், வேடசந்தூர், ஒட்டயஞ்சத்திரம், பழனி. இப்போ இது எத்தனை நாள் போகிறீங்க? அதில் எந்தெந்த நாள்லாம் எங்கெங்கெல்லாம் தங்குவீங்க? நாளைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு வியாழக்கிழமைன்னா காணியாலம்பட்டியில் தங்கல். நாளைக்கு மதியானம் விரதம். அதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தமுத்துப்பட்டின்னு சொல்லி வேடசந்தூருக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர் முன்னாடி தமுத்துப்பட்டி, அங்கே தங்குவோம். அடுத்த நாள் ஒட்டயஞ்சத்திரம் குழந்தைவேலப்பர் சன்னதி கோயில். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பழனி போயிடுவோம். இப்போ நீங்கள் இந்த விரதம் இருக்க காலங்கள்லாம் நீங்கள் என்ன நடைமுறையெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க? நடைமுறை எல்லாருமே உண்டானதாங்க. நம்ம ஒரு நேரம் விரதம். குழந்தைங்களுக்கு முடியாதவங்க, குழந்தைங்க, அவங்களாம் 2 நேரம் எடுத்துக்கலாம். 2 நேரம் 3 நேரம் எடுத்துக்கலாம். அவங்க உடம்பை பொறுத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உணவு எடுத்துக்கலாம். கட்டுப்பாடெலாம் எதுவும் கிடையாது. உணவு கட்டுப்பாடுன்னு எதுவும் கிடையாது. விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா 1 நேரம் இருக்கலாம், இல்லை 3 நேரமும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பழனியில் போய் நீங்கள் முருகனை தரிசித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தேர் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வருவீங்களா எப்படி? இல்லை சாமி, பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாள், பின்னாடி ஒரு 3 நாள் தங்கத்தேர் நடக்காது சாமி. அதனால் நாங்கள் சாமி மட்டும் தரிசனம் பண்ணிட்டு கீழே ஆவேனங்குடியில் அபிஷேகம், பால் அபிஷேகம், அதை முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். விரதம் விட்டுட்டு அங்கேயும் போயிட்டு தழுவை போட்டு விரதம் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாலை போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த முருகன் மேலே ஈடுபாடு கொண்டு போடுறீங்களா? மித்த சாமிகளுக்கும் போட்டிருக்கீங்களா, இல்லை இந்த முருகன் மேலே ஈடுபாடு? இல்லை, எங்களுக்கு மேக்ஸிமம் அதில் மாலை போட்டிருக்கோம். 3/4 பேர் எல்லாம் குடிப்பாட்ட தெய்வம் தான். அது குடிப்பாட்ட தெய்வம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இஷ்ட தெய்வம். எல்லாமே விரும்பி தான் போடுறாங்க. மற்றபடி அம்மனுக்கு, சமயபுரத்து அம்மனுக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எல்லாத்துக்குமே போட்டிருக்கு. இப்போ நீங்கள் நடை பயணம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பொடி சுடும், சின்ன சின்ன கல்லெல்லாம் குத்தும், அதெல்லாம் எப்படி நீங்கள் தவிர்க்கிறீங்க? அது எப்போதுமே அரகர நம்ம சாமியை முருகனை நினச்சி போகிறோம். முருகனை நினச்சி போகும்போது அதை கல் குத்துனா அது முருகனே பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம நினச்சி போகக்கூடாதுல்ல. அவன் மேலே பார்த்த போட்டு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ சாலை ஓரங்களில் தான் நீங்கள் எல்லாருமே போகணும். ஆமாம், அது எங்கள் சார்பாகவும் ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன். சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க விழிப்புணர்வை? அதாவது விழிப்புணர்வுனா எல்லாரும் தனித்தனியாக போகாதீங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து போங்க. கூட்டமாக போங்க. கூட்டமாக போகிறது ரொம்ப நடு ரோட்டில் போவாங்க, கொஞ்சம் ஓரமாகவே நடந்து போங்க. அந்த வெள்ளை கோட்டுக்குள்ளே நடந்து போயிட்டீங்கன்னா நம்மளோட சேஃப்டி அது. இப்போ வெயில் காலமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் போவீங்க? அதாவது வெயிலில் நீங்கள் தொடர்ந்து நடக்க முடியாது. அந்த நேரத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வெயிலுக்கு தாங்கக்கூடிய சக்திக்காக இளநீர், மோர் இந்த மாதிரிலாம் ஏதாவது கையிலேயே கொண்டு போவீங்களா எப்படின்னு கேட்குறோம். அது ஆட்டோ வரும் சாமி. ஆட்டோவில் அவங்க அங்கங்கே ஆட்டோவில் நிப்பாட்டி கொடுப்பாங்க. சமைக்கிறதுக்கு ஆட்டோ வருது. அங்கே சமைச்சு சாப்பாடு போடுறது ஆட்டோ வருது. அவங்க எல்லாம் ஆட்டோவில் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. அதாவது ஈவினிங் பார்த்தோம்னா ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே நடக்க ஆரம்பிப்போம். நைட்டு தான் நட அதிகம். காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் நடைய நிப்பாட்டிடும். வெயிலுக்கு முன்னாடி நடைய நிப்பாட்டிடும். அதுக்கு மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல விரதத்தை விட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த வெயிலில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் என்னென்னலாம் கையில் கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க? மற்ற சாமிகளுக்கும் தண்ணி, மெயின் தண்ணி. 2வது கொய்யாக்காய் இருந்தால் கொய்யாக்காய் வச்சுக்கலாம் கையில். அது தண்ணி தாகத்தை கட்டும். தண்ணி அதிகமாக இது குடிக்கிறதுக்கு இதுபடாது. மற்றபடி போகிற வழியில் ஏதோ இளநீ இல்லை ஏதோ கிடச்சதுன்னா அவங்க வாங்கி குடிச்சிக்கலாம். நீங்கள் பழனியிலேருந்து விரத முறையெல்லாம் கடைப்பிடிச்சி இந்த மாலை திரும்ப பண்ணுவீங்களா? அதெல்லாம் எத்தனை நாள் பண்ணுவீங்க? அது இது இல்லை சாமி. அங்கேயே, அதாவது சில சாமிங்க அங்கேயே மாலையை கழட்டிடுவாங்க. சில சாமிங்க வீட்டில் விரதம் இருந்துட்டு அன்னைக்கு விரதம் விட்டுட்டு போய் கோயிலில் போய் கழட்டிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சாமிங்கெல்லாம் எப்படி நடைமுறை அதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த சாமி? இந்த சாமியெல்லாம் எது செஞ்சாலும் ஏற்றுக்கலாம்ல? அது சின்ன சாமி, குழந்தைகள் தானே. அது முருகனே குழந்தை தானே. குழந்தை வடிவேல் தானே முருகனே. அது அவருக்கெல்லாம் கணக்கே கிடையாது.
இப்போ நீங்கள் எல்லாருமே நடைபயணமாக போயிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் இல்லத்தரசிகளாக இருப்பாங்க. அவங்களாம் எல்லாம் பழனிக்கு வந்துருவாங்களா? அவங்க வந்து எல்லாமே பங்குனி உத்தரத்தண்ணி பழனிக்கு வந்துருவாங்க. காலைல எல்லாம் வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கும் போகிறோம், இன்னைக்கும் வர்றவங்களும் இருக்காங்க. உங்கள் கூடயே வராங்க, லேடிஸ் வர்றவங்களும் இருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாம் உத்தரத்தண்ணி காலையில் வந்துடுவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திச்சு அங்கே முருகனுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான். ஆமாம், பாலாபிஷேகம். இங்கே நம்ம முசிறியிலேருந்து போகிற மக்களுக்காக அங்கே ஏதாவது சிறப்பு சலுகைகள்லாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி சலுகை? போகிற வழியில் எல்லாமே கொடுப்பாங்க. அது வந்து இன்னதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு ஆண்டை பொறுத்து அவங்க கையில் உண்டானதை கொடுப்பாங்க. அது வந்து இன்னதுன்னு நம்ம யூகிச்சு சொல்ல முடியாது. அவங்களால கையில் உண்டானது. இன்னும் வருங்காலங்களில் எவ்வளோ சாமிகள் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு எண்ணங்கள்லாம் திட்டங்கள்லாம்? அது வந்து எத்தனை பேர் வந்தாலும் 500 பேர் இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறது நாங்கள் ரெடி. அதை பற்றி எந்த ஆச்சரியமும் கிடையாது. அது நம்ம முருகனோட அருள். சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. வெளுந்து குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வெளுந்து குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. நாரதரின் கலகத்திலே ஆண்டி கோலம் நீ அடைந்தாய். நாரதரின் கலகத்திலே ஆண்டி கோலம் நீ அடைந்தாய். அவளை மறந்து காவடி ஏந்தி கண்ணீர் சொல்லி சோதனை தீரும். பக்தியோடு உன்னை நாடும் சக்தி வேலாகாக்கும் நேரம். பாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. பாவாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. வைகை நதியில் பிறப்பெடுத்தாய், 6 தாய்மாரின் வள பறிந்தாய். வைகை நதியில் பிறப்பெடுத்தாய், 6 தாய்மாரின் வள பறிந்தாய். அழகு வேளா வருவாயுடனே சென்னி மயில் மேல் காட்சி தருவி. வேள்வேல் சொல்லி அழைத்தோம் உன்னை வேலூர் வரதன் தங்க தரணி. வேலூர் வரதன் தங்க தரணி. பாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. பாவாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. வெளுண்டு குறையில்லை வேலப்பா, மயிலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வெளுண்டு குறையில்லை வேலப்பா, மயிலுண்டு துணை வருவாய் நீயப்பா. பாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. பாவாவடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த